Hi students, today நம்ம பார்க்க போறது class 10 chapter 1 exercise 1.1 real numbersல நம்ம இப்போ first sum பார்க்க போறோம். Express each number as a product of its prime factors. So நமக்கு வந்து நம்பர் கொடுத்துட்டாங்க, இதுக்கு நம்ம prime factor கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ ஈஸி இந்த சம்ஸை ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதில் நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் இப்போது போடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ 140 இருக்கா? ஸோ இந்த 140யை நம்ம லாஸ்ட் நம்பர் வந்து நமக்கு ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நம்ம 2ஆல் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 7 2s are 14. எகெயின் இந்த 0வை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து 0 வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதுனால எகெயின் நம்ம 2ஆல் பண்ணலாம். ஸோ 3 2s are 6 and 1 ரிமைண்டர் இருக்குது. ஸோ 5 2s are நமக்கு 10. ஓகே, ஸோ இப்போ நமக்கு 35 கிடச்சிருக்கு. இது வந்து 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 7 5s are 35. ஸோ இந்த 7 நீங்கள் அப்படியே விட்றாதீங்க, 1 வர வரைக்கும் போடுங்க. ஸோ 7, ஸோ 1 into 7 7. ஓகேவா? ஓகே, now ஸோ நமக்கு 140க்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 140 equal to, so 2 into இந்த 2 into 5 into 7. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 square into 5 into 7. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரைம் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, நமக்கு செகண்ட் சப்டிஷனில் 156 கொடுத்துருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கிறதுல நம்ம 2ஆல் பண்ணலாம். ஸோ 7 2s are 14. ஸோ இங்கே ஒரு 1 இருக்கும் பேலன்ஸ். 8 2s are 16. ஸோ எகெயின் வந்து ஈவன் நம்பரில் இருக்கிறதுனால நம்ம 2ஆல் பண்ணலாம். 3 2s are 6. ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ இங்கே 18 மாறிடும். 9 2s are 18. ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஈவன் நம்பரில் இருக்குது. ஓகேவா? ஸோ 1 3 is 3 and 3 3s are 9. ஸோ 13 அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ 13 1ஆல் பண்ணுங்கள். 1 into 13 13. ஓகே, ஸோ நமக்கு என்னெல்லாம் இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 156 equal to 2 into 2 into 3 into 13. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நமக்கு 3825 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு 3 இருக்குது, 5 இருக்குது. 5 இருந்தாலும் இந்த நம்பர் வந்து ஃபுல்லி வந்து 3 டேபிளால் டிவிசிபிள் ஆகுது. ஸோ நமக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நம்பரை போட்டு 3 டேபிளால் நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நீங்கள் 3ஆல் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன வரும் பாருங்கள். 1 3 is 3 and 2 3s are 6, 7 3s are 21 and 5 3s are 15. ஓகே, எகெயின் வந்து 3 டேபிளால் இது கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். 4 3s are 12 and 2 3s are 6 and 5 3s are 15. ஓகேவா? இங்கே வந்து இது வந்து கண்டிப்பாக 5 டேபிளால் தான் டிவிசிபிள் ஆகும். ஸோ 8 5s are 40 and எகெயின் இங்கே ஒரு 2 ரிமைண்டர் இருக்கும். ஸோ 5 5s are 25. எகெயின் இங்கே வந்து 5ல் முடிஞ்சதுனால இங்கே வந்து நம்ம 5ஆல் டிவிசிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, 1 5 is 5 and 7 5s are 35. ஸோ 1 into 5 வந்து நம்ம இங்கே 5 போட்டுருவோம். நமக்கு ரிமைண்டர் 3 இருக்கும். ஸோ 7 5s are 35. ஓகே, ஸோ 17 அப்படியே ஜஸ்ட் விட்டுறாதீங்க. 1 into 17 17. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ். கிவன் நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ 3825 ஈக்குவல் டு இதை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஸோ 3 into 3 into 5 into 5 into 17 is the prime factor for the given number. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபோர்த்து சம் வந்து 5005 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லாஸ்ட் நம்பர் வந்து 5ல் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக 5ஆலேயே நம்ம டிவிசிபிள் பண்ணலாம். ஸோ 1 5 is 5, 2 0 and 1 5 is 5. ஸோ எகெயின் நம்ம இது 1001 வந்து நமக்கு 7 டேபிளால் டிவிசிபிள் ஆகும். ஸோ 1 7 is 7, 4 7s are 28. இங்கே 1 7 is 7 வச்சுக்கோங்களேன்.
இங்கே வந்து 7னா இங்கே நமக்கு 3 ஆகிடும் ரிமைண்டர். ஸோ நமக்கு 30 இருக்கும். ஸோ அப்போ நம்ம 4 7s 28 போட்டுக்கலாம். ஓகேவா? எகெயின் வந்து நமக்கு ஒரு 2 ரிமைண்டர் இருக்கும். ஸோ இங்கே 21 இருக்கும். ஸோ 3 7s நமக்கு 21 கிடச்சிரும். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 143 வந்துச்சுன்னா இது 11 டேபிளால் 13 டைம்ஸ் வந்து நமக்கு டிவிசிபிள் ஆகும். ஸோ சில நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து எப்போவுமே ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 13 into 11 வந்து 143. ஓகே, ஸோ நவ் இந்த 13 நம்ம எகெயின் 1 into 13 13. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ 5 0 0 5 ஈக்குவல் டு இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னா 5 into 7 into 11 into 13. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் 5th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7429. எப்போவுமே நீங்கள் ரிமைண்டில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்பர் 9 11 மாதிரி 29 மாதிரி முடிஞ்சிருக்குல்ல. ஸோ இது வந்து 17ஆல் வந்து நமக்கு டிவிசிபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ நமக்கு வந்து இது வந்து 437 நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எகெயின் 19 டேபிளால் டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 and 3. ஸோ இது வந்து எகெயின் நமக்கு 23 into 1. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் 7429. இது மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி தான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம டக்குன்னு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 7429 ஈக்குவல் டு இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 17 into 19 into 23. ஓகேவா? ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.